வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரெடிட் கார்டு பில்லு மொபிவிக் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி கட்டுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி கேஷ்பேக் நமக்கு கிடைக்குது, எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்ட போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, அதை நான் எப்படி பண்ணுறேன்றதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். மொபிவிக் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் மொபிவிக் எங்கே இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ரீசார்ஜ் பே பில்ஸ்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் கிரெடிட் கார்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு கார்டு கட்டியிருக்கேன், அதனால் அதை காமிக்குது. ஃபஸ்ட்டு அதை இருந்து நான் உங்களுக்கு நார்மலாக எப்படி கார்டு என்ட்ரு பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறேன்னு சும்மா ஜஸ்ட் காமிச்சிடுறேன், இருங்க பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க கார்டுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் புதுசாக எப்படி கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறோமோ ஃபஸ்ட்டு கார்டு நம்பரை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் போகும். இப்போ நான் புதுசாக உங்களுக்கு கட்டுறதுக்கோசரம் பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள். கார்டு பில்லை கிரெடிட் கார்டு நம்பர் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு அந்த கிரெடிட் கார்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பே பில்லுங்கிறது பார்த்தீங்களா, அதில் ஓப்பன் பண்ணி உங்கள் கார்டோட நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்கள், கிரெடிட் கார்டோட நம்பரை. வெயிட் பண்ணுங்கள், நான் லைவாக பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அந்த நம்பரெல்லாம் அதில் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மலாக பில்லு வந்துடும் எவ்வளோன்ட்டு. அதில் நீங்கள் தான் அது பில்லு மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி எவ்வளோ. ஆனால் இபிலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அதுவே டிடெக்ட் ஆகிடும் எவ்வளோ பில்லுன்ட்டு. ஆனால் இதில் நீங்கள் தான் என்ட்ரு பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அதை நீங்கள். நான் நம்பர்லாம் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நான் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், அப்ளை கூப்பன் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் 4 ஆப்ஷன் காமிக்கும். இதில் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது 100% கேஷ்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் செலக்ட் பண்ண போகிறேன். நான் பாருங்கள், நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணதுக்கப்புறம் அதில் காமிக்குது பாருங்கள், 100 ரூபீஸ் வரும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடில் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். நம்ம மோஸ்ட்லி யூபிஐ யூஸ் பண்ணி தான் கட்டணும். நான் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இப்போ நான் ஓகே கொடுக்குறேன், இருங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். நான் பொறுமையாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு பொறுமையாக காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா இது என்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் யூபிஐ வழியாக தான் கட்ட போகிறேன். பேங்க் அமௌண்ட் காமிச்சிச்சு அக்கௌண்ட்டு. இப்போ நான் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாஸ்வேர்ட் பேஜ் வந்து நிற்கிது. நான் பாஸ்வேர்ட் போடுறதுனால என்னென்னு பிளாங்க் ஆகிடுச்சு. நான் போட்டுட்டேன், வெயிட் பண்ணி பாருங்கள். பே ஆகிட்டுருக்கு அமௌண்ட்டு. வெயிட் நிமிஷம் வரும், உங்களுக்கு மெசேஜ் காமிக்கும், பார்ப்போம், இருங்க. பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துடுச்சு, எனக்கு எவ்வளோ காசு டிரெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள், காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு பாருங்கள் 100 ரூபாலேருந்து வரைக்கும் வரும்னு போட்டுருந்துச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிரெடிட் ஆகிடும் 48 மணி நேரத்தில் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் 48 ஹவர்ஸ் கழிச்சு. 48 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 50 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. அதோட ப்ரூஃபும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 40 ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு அந்த 50 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. இப்படி தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கேஷ்பேக்ஸ் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அதனால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இது வழியாக நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணுங்கள், ரீசார்ஜெலாம் பண்ணி கேஷ்பேக்லாம் எடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க.